ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் தனரத்னமூர்த்தி, பட்டுக்கோட்டையில் பீடியாட்ரிஷனாக இருக்கேன். இந்த யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். இந்த யூடியூப் சேனல் எதுக்காக துவங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்னோடய பேஷனான மியூசிக், அதோட அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்று, அது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி 2வது பார்ட் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு உண்டான டே டு டே கொஷின்ஸ், டவுட்ஸ், அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸு என்னோட 2வது பார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னோடய மோஸ்ட் லவ்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பை இளையராஜா. ஸோ நம்ம 2வது பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃபீவரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபீவரை பற்றி 2-3 பேசிக்கான கொஷின்ஸை தான் இன்றைக்கி நம்ம டீல் பண்ண போகிறோம். முக்கியமானது பார்த்திங்கன்னா, வாட் இஸ் ஃபீவர்? ஃபீவர்னால் என்ன? ஃபீவர் அப்படின்றது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். எப்படி நம்ம எதிரி நாட்டு படைகள் நம்மளை தாக்கும்போது நம்ம அவங்கள சுட்டு கொல்கிறோமோ, அது மாதிரி நம்மளை பாடியை ஜெர்ம்ஸ் தாக்கும்போது நம்ம பாடி அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு உண்டான மெக்கானிசம் தான், ஒன் ஆஃப் த மெக்கானிசம்ஸ் தான் ஃபீவர். ஸோ அது பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இல்லை ஃபங்கஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளை தாக்கும்போது நம்ம பாடி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி அந்த டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி அந்த கிருமிகளை கொல்றது தான் ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபீவர் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபீவர் நல்லது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜெர்ம்ஸ் ஃபீவர் கொல்கிறோம். அது நல்ல விஷயம். சம்டைம்ஸ் அது வேறு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். நம்ம 2வது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது. நான் டெய்லி நிறையா பேஷண்ட்ஸை பார்க்குறேன் இல்லையா? ஸோ அவங்கள சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலை சுடுற மாதிரி இருக்குது, கை கால் மட்டும் சுடுற மாதிரி இருக்குது, வயிறு மட்டும் சூடாக இருக்குது, இது ஜுரம் இல்லையா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு தெர்மோமீட்டர் வாங்கி எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது. நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்களெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சிம்பிளாக அந்த தெர்மோமீட்டர் வச்சு பார்த்திங்கன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஜுரம்னு நம்ம சொல்லலாம். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே இருக்கிறது ஜுரம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த யூடியூப் சேனல் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணுறோம். இதில் இந்த புக்கு படி ரெஃபரன்ஸ் இத்தனை டிகிரி, அந்த புக்கு படி இந்த டிஃப்ரென்ஸ்ன்ட்டு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்கன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கிறது ஃபீவர், 100க்கு கீழே இருக்கிறது நார்மல். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் 2 வகையாக நீங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். ஒன்று சென்டிகிரேடில் மெஷர் பண்ணலாம், 2வது ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணலாம். சென்டிகிரேடில் மெஷர் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா 36, 37.2, 37.4, 39, 40 இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்காது. ஸோ ஃபாரன்ஹீட்டில் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கிறது நம்ம ஃபீவர்னு சொல்லலாம், 100க்கு கீழே இருக்கிறது எல்லாமே நார்மல்னு சொல்லலாம். இந்த சென்டிகிரேட்லேருந்து ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது எப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே சென்டிகிரேடில் இப்போ காமிச்சிட்டு இருக்க டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்டாக மாறிடும். ஸோ எங்கே வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக எதை ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிலரி டெம்பரேச்சர்னு சொல்கிறது. ஸோ தெர்மோமீட்டர் எடுத்து இந்த ஆக்சிலாவில் வச்சு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஒரு பீப் சவுண்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே எடுத்து பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரி இருக்குன்றது வரும். அதை இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் 4 hours ஒன்ஸ் மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவும் ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்காகவும் இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் கூடலாம் இல்லை குறையலாம், இத்தனை மணி நேரம் இன்டர்வெல்லில் வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது இது இப்போ மெஷர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இது எப்படி ட்ரீட் பண்ணுறது. ஜுரம் இருந்தாலே நம்மளை எல்லாருக்கும் தெரியும், நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு மருந்து பாராசிட்டமால். நான் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜுரத்துக்கு குழந்தைங்களை பொறுத்தளவில் பாராசிட்டமாலை தவிர வேறு எந்த மருந்துகளையும் உபயோகப்படுத்தாதீங்க. அது குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இப்போ ஜுரம் மருந்து பாராசிட்டமால்ன்றது எந்த அளவு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, குழந்தையோட வயதுக்கு ஏற்ப, எடைக்கு ஏற்ப மருந்துகள் தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ
ஸோ உங்கள் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ரெக்கமெண்டேஷன் படி இதை யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நிறையா வகையான ஃபார்முலேஷன்ஸில் இந்த பேராசிட்டமால்ன்றது கிடைக்கிது. ட்ராப்ஸாக கிடைக்கிது, சிரப்பாக கிடைக்கிது, சிரப்லேயே டபுள் ஸ்ட்ரென்த் கிடைக்கிது, டேப்லெட் கிடைக்கிது, டேப்லெட்லேயுமே 2-3 ஸ்ட்ரென்த்ஸ் வருது. ஸோ கரெக்டான அளவு மருந்துகள் குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா மருந்து அளவு கூடும்போது சில சமயம் அது லிவர் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த பேசிக்கான 3 விஷயங்களை ஃபீவரை பற்றினது. ஸோ இதை பற்றி யோசிங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னோடய மியூசிக்கல் மெலடிஸும் இந்த மெடிக்கல் மெலடிஸும் கூடவே வரும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய இதை கவனித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய், டேக் கேர்.